ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. மாதத்தில் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி 1. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் நாள் வந்து கோயிலுக்கு போகிறது வந்துட்டு நம்மளோட வழக்கமாகவே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள். இந்த டைமிங்கில் வந்து வீட்டில் வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்து வழிபாடு பண்ணலாம், அந்த டைமிங் வந்து பார்த்துடலாம். நம்ம காலையில் வழிபடுறோம் அப்படின்னா பிரம்மமுத்தில் வழிபடுறதா இருந்தால் பண்ணிக்கிடலாம். அதை விட்டுட்டு நல்ல நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 to 7:20. அதை நம்ம விட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா 9:10லேருந்து 10:20 வரைக்கும் பண்ணலாம். அதையும் நம்மளால் பண்ண முடியாது, வேலை நாளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடு வந்து பண்ணலாங்க. பெருமாளுக்கு பிரசாதம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுண்டல் வந்து வேக வைக்கலாம், கற்கண்டு சாதம் இல்லைன்னா கற்கண்டு, துளசி தீர்த்தம் இது வந்து வைக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களோட வேலை பளுவை பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை சிம்பிளாகவே அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்து துளசி தீர்த்தமும் கற்கண்டும் கூட நீங்கள் வச்சு பிரசாதமாக வைக்கலாம். இல்லை அதுவும் நம்மளால் முடியல அப்படின்னா நம்மளுடைய பால் கூட ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரசாதம் வந்து பண்ணலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். புரட்டாசி மாதம்னாவே அன்றைக்கி வந்து தழுகைகள் வந்து போடுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு மகாலட்சுமி அம்மா வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வந்து வந்துடுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு லக்ஷ்மிக்குமே வந்து பூஜை வந்து பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் வந்து பூஜை வந்துட்டு இன்றைக்கி டே யார் யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே பண்ணிவிட்டேன். 6 to 7:20க்குள்ளே வந்து நான் பண்ணிட்டேன். பண்ண முடியாதவங்க நான் அடுத்த நேரம் சொல்லியிருக்கேன், அந்த நேரத்தில் பண்ணுங்கள். அதுவும் முடியாட்டி 6 மணிக்கு பண்ணுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளால் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலுமே புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைக்கு வந்துட்டு நம்ம வந்து தழுகையை வந்து போடுவாங்க. அது எது உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமை எடுத்து வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி என்னதான் ஒரு தழுகைகள் வந்து போட்டுக்கலாம். அடுப்பு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து நம்ம வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம். நம்ம சனி பகவான் வந்து நம்மளை வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பெருமாள் வந்து பார்த்துப்பாங்க. அதனால தான் வந்துட்டு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்றோம். சனி பகவான் நம்மளை வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம வந்து பெருமாளை வந்து நம்ம வந்து வணங்குகிறோம். பெருமாளை வந்து வணங்குறவங்கள வந்து சனி பகவான் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அது நம்ம சனிக்கிழமை வந்துட்டு நம்ம வந்து இருக்கிறது. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த பதிவில் வந்துட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.